வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். அதிர்ச்சியூட்டும் ஒரு புதிய கருத்து கணிப்பு ஒன்று நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. கேப்ரூ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அகாம் நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி சமீபத்திய மோதலிலேயே ஈரானை வெற்றி பெற்றதாக இஸ்ரேலியர்களின் மிக பெரும்பான்மையானோர் நம்புகின்றனர். இந்த ஆய்வின் முடிவுகள் போரின் விளைவுகள் குறித்து பொதுமக்களிடையே நிலவும் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றன. பதிலளித்தவர்களில் 92% அதிகமானோர் தெஹ்ரான் வெற்றி பெற்றதாக கூறியுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 83% பேர் இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்த உறுதிமொழிகளை வாஷிங்டன் முதலில் நிறைவேற்றினால் மட்டுமே இறுதி ஒப்பந்தம் சாத்தியமாகும் என தெஹ்ரான் சுட்டிக்காட்டியுள்ளதால் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை சுற்றி புதிய நிச்சயமற்ற நிலை உருவாக்கியுள்ளது. உறுதியான நடவடிக்கை இல்லாமல் நம்பிக்கை ஏற்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை கடந்த கால அனுபவங்கள் உணர்த்தியுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறுவதோடு லெபனானின் போர் நிறுத்த விதியை அமல்படுத்துவதிலும் அமெரிக்கா தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சுவிட்சர்லாந்துடனான பேச்சுவார்த்தைகள் தாமதமானதாலும் 60 நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நெருக்கடியில் இருப்பதாலும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது. அவரது ராஜினாமாவை கோரியும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர கோரியும் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஜெருசலேம் வீதிகளில் திரண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய கொடிகளை அசைத்தபடியும் மேளங்களை அடித்தபடியும் அரசாங்கத்துக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடியும் போரை முடிவு கொண்டு வாருங்கள், இன அழிப்பை எதிர்த்து நில்லுங்கள் என்று மற்றும் பாலஸ்தீனிய உயிர்கள் மதிப்பு மிக்கவை என்றும் காசாவை காப்பாற்றுங்கள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடியும் நகரம் முழுவதும் பேரணியாக சென்றுள்ளனர். இதில் பல போராட்டக்காரர்கள் நெதன்யாகு தனது அரசியல் நலன்களை முன்னெடுத்து செல்ல நடந்து கொண்டிருக்கும் பிராந்திய மோதல்களை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பல நாட்களாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கிடங்கு தீயை தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்தும் அணைத்து வரும் நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேஜர் கரேன் பாஸ் சனிக்கிழமையன்று உள்ளூர் அவசர நிலையை அறிவித்திருந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஃபாயில் ஹெட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு பெரிய கிடங்கிலேயே புதன்கிழமை இந்த தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தின் கூரையில் இருந்த சூரிய மின் தகடுகள் முழுவதும் தீப்பிழம்புகள் வேகமாக பரவி அடர்த்தியான புகை மற்றும் அமோனியா வாயுவை காற்றில் பரப்பியது. இதனால் அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவை அதிகாரிகள் பிறப்பித்தனர். அவசர நிலை அறிவிப்பின் கீழ் மீட்புப் பணிகளுக்கு ஆதரவு அளிக்க மாநில மற்றும் மத்திய வளங்கள் மற்றும் பேரிடர் நிவாரண திட்டங்களுக்கான அலுகலை விரைவுபடுத்துமாறு பாஸ் மாநில அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக்கில் நடைபெற்று வரும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தையில் பிரதமர் முகமது ஜவாத் ஜெரிப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் சையத் ஆசிம் முனீர், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபாப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான ஈரானிய தூதுக்குழுவினரை அவர் சந்தித்துள்ளார். மத்திய காசாவில் உள்ள புரைஜ் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் ஜசீரா ஊடக நிறுவனத்தின் ஊடகவியலாளர் அகமது விசா 25 வயதுடையவர் கொல்லப்பட்டுள்ளார். உலகில் பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடமாக மாறியுள்ள காசாவில் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட 12வது அல் ஜசீரா பத்திரிகையாளர் இவர் ஆவார். தோகாவை தளமாக கொண்ட அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றிய அவரது சகோதரர் முகமது பயணித்த கார் மீது இஸ்ரேல் திட்டமிட்டு நடத்திய செல் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்ட சில வாரங்களுக்கு பிறகு 25 வயதான விசா நேற்று முன்தினம் சனிக்கிழமை கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அங்கு நடைபெற்று வரும் புகழ்பெற்ற தேசிய இசை விழாவில் மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டின் 1/3 பகுதி கடுமையான வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் பாரிஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் முதல் 41 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அவசர மருத்துவ சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் மருத்துவ பணியாளர்கள் தங்களது கவனத்தை முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது செலுத்த ஏதுவாகவும் இந்த மதுபான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் செபஸ்டியான் லெகோர்னு அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இந்த அதீத வெப்ப அலையினால் நாட்டின் பல பகுதிகளில் தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள ஏதுவாக பாரிஸ் நகரில் உள்ள பூங்காக்கள் மற்றும் தங்கள் இரவு முழுவதும் திறந்து வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்க அனுமதிக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய சமாதான முயற்சிகள் தோல்வியுற்றால் அமெரிக்க கட்டணம் விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்கா வேறுவிதமாக முடிவு செய்யாத வகையில் 60 நாள் இடைக்கால போர் நிறுத்த காலத்தின் போதோ அல்லது அதற்கு பின்னரோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்வழிப்பாதை வழியாக செல்வதற்கு எந்த சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் பதவி விலக முடிவு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து தனது முடிவை இன்று அவர் அறிவிக்க உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொழிலாளர் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கடுமையான உட்கட்சி அரசியல் நெருக்கடி மற்றும் தலைமைத்துவ சவால்கள் காரணமாக பிரிட்டன் பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் பதவியை விலக முடிவு செய்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் இருவருக்கு எதிராகவும் திரும்பியுள்ளதனால் பிரிட்டன் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் கடந்த 50 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இப்போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் முக்கிய போக்குவரத்து பாதைகளை முடக்கியதனால் உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்காமல் நாடு முழுவதும் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் பொலிவியா அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததனால் ஜனாதிபதி ரோட்ரிகோ பாஷ் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே போக்குவரத்து பாதை மறியல்களை அகற்றி அமைதியை கொண்டுவர இராணுவத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் வன்முறையில் ஈடுபடுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். அல்பேனியாவில் உள்ள அட்டோமஸ் குகைக்குள் உலகின் மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரி 138.3 மீட்டர் நீளமும் 42 மீட்டர் அகலமும் கொண்டது. மேலும் 345 மீட்டர் சுற்றளவு கொண்டது. இது 8335 கனமீட்டர் வெப்ப கனிம நீரை கொண்டுள்ளது. இது ஒரு சாதாரண இயற்கை அதிசயம் என கூறுகின்றனர். 25 அடி ஆழம் கொண்ட இந்த ஏரியில் 2.9 லட்சம் கன அடி கனிமங்கள் நிறைந்த 79 டிகிரி வெப்பமான நீர் உள்ளது. இந்த ஏரியை முதலில் 2021ஆம் ஆண்டு செக் குடியரசின் விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். ஆனால் அதன் முழு அளவை மதிப்பிடுவதற்கான உபகரணங்கள் இல்லாத நிலையில் தற்போது 3D ஸ்கேனர்களுடன் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரியை கண்டுபிடித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.